மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சனிப்பெயர்ச்சி 2025 ஆண்டு ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு சனிப்பெயர்ச்சி. சர்வ லோகத்தையும் ஆட்டி படைக்கும் இந்த சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி. ஏனென்றால் சர்வ லோகத்தையும் படைத்த அந்த சர்வேஸ்வரனை, அந்த சிவபெருமானையே ஆட்டி படைத்த அந்த சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி. எந்த பிரம்மன் நம்மை எல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனையே ஆட்டி படைத்த சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி. உலக மக்கள் அனைவருமே ஆவலோடு எனக்கு என்ன நடக்கப் போகின்றதோ, போன வருஷம் கஷ்டமெல்லாம் தீருமா, கடந்த காலங்கள் ஏற்பட்ட கஷ்டமெல்லாம் தீருமா, இந்த சனிப்பெயர்ச்சியா நான் நல்லா இருப்பேனா அப்படின்னு உலக மக்கள் எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்க்கப்படுகின்ற மிக 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 முக்கியமான இந்த 2025 ஆண்டில் மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பராசியிலிருந்து புரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு மீன ராசிக்கு பெயர்ச்செடுகின்ற மிக முக்கியமான ஒரு சனி பெயர்ச்சி ஆகும். இப்பிரபஞ்சத்தில் ஒரு மனிதனை யோகக்காரனாக மாற்றக்கூடிய நல்ல பலன்கள் தரக்கூடியதும் சனி பகவான் தான். கொடுப்பதிலும் வல்லமை வாய்ந்தவர் சனி பகவான், கெடுப்பதிலும் பரம வல்லமை வாய்ந்தவர். ஒரு ஜாதகருக்கு கொடுப்பதிலும் மிக 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 வல்லமை வாய்ந்தவர், கெடுப்பதிலும் மிகப்பெரிய கொடிய பலன்கள் கொடுப்பதிலும் வல்லமை வாய்ந்தவர். ஆக சனி பகவான் கொடுப்பதிலும் சக்தி வாய்ந்தவர், கெடுப்பதிலும் பரமசக்தி வாய்ந்தவர். மேலும் ஆயுள்காரகன் என்று சொல்லப்படுகின்ற சனி பகவான் ஆயுள்காரகன் மட்டுமல்ல, ஆள் அடிமை. ஒரு மனிதனை அதாவது ஒரு சாதாரண மனிதனை கூட மிகப்பெரிய தொழிலதிபராக்கக்கூடிய ஒரு ஆள் அடிமை. அப்படிப்பட்ட ஆள் அடிமை ஜீவன தொழில், விவசாயம், வயல்காடு விவசாயம், நீதித்துறை போன்ற துறைகளுக்கு காரணக்காரகன் இந்த சனி பகவான். மொத்தத்தில் உலகத்தில் அத்தனை தொழில்களுக்கும் காரணக்காரகன் இந்த சனி பகவான் தான். அதுல எந்தவித சந்தேகமே இல்லை. இப்பிரபஞ்சத்தில் சனி பகவான் பாதகம் செய்வதில் கடும் பாவியாகிறார். அதே நேரம் ஒரு மனிதனுக்கு யோகக்காரனாக சாதகம் செய்வதில் சாதனை படைத்து சரித்திரத்தில் இடம் பிடிக்க வைப்பான் இந்த சனி பகவான். ஏனென்றால் இந்த 2025 ஆண்டு ஏற்படுகின்ற ஒரு முக்கியமான சனி பெயர்ச்சி பலரின் வாழ்க்கையில் புதிய சரித்திரத்தை எழுத போகிறார். கீழே இருக்கிறவங்க மேல வர போறாங்க. மிக பெரிய உச்சத்தில் இருக்கிற மனித கூட நடுத்தருக்கு வர வைக்கக்கூடிய ஒரு சனி பெயர்ச்சியாக அமைய போகிறது. ஆக பலரின் வாழ்க்கையில், அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு பாதகம் செய்வதில் கடும் பாவியாகிறான் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏண்டா படுபாவி இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறியாடா அப்படின்னு சொல்லக்கூடிய, அப்படி செய்யக்கூடிய தவறுகளை செய்ய தூண்டுபவன் சனி பகவான். படுபாவி இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறியாடா அப்படின்னு சொல்லக்கூடிய செயலுக்கு காரணக்காரகன். அதே நேரம் இவ்வளவு கஷ்டத்திலும் கூட சாதிச்சுட்டாயா அப்படின்னு பலரின் வாழ்க்கையில் பல சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு சாதனை செய்ய தூண்டக்கூடியவன், சாதனை படைக்கக்கூடியவனும் இந்த சனி பகவான் தான். அப்பேற்பட்ட சனி பகவான் இந்த 2025 ஆண்டு, அதுவும் மிக முக்கியமான குரு பயிற்சி. ஏனென்றால் மீன ராசியில் குருவின் வீட்டில் ஏற்படுகின்ற ஒரு முக்கியமான அதாவது சனிப்பெயர்ச்சி, முக்கியமான சனிப்பெயர்ச்சி பலரின் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது.
அதே நேரம் இந்த 2025 மார்ச் 29ஆம் தேதி ஏற்படுகின்ற இந்த சனி பயிற்சியால் சனி பகவான் யாருக்கெல்லாம் என்னென்ன யோகங்களை நல்ல யோகங்களை கொடுக்க போகிறார், யாருக்கெல்லாம் கெடுபலன் தருகின்ற கெடு யோகத்தை தரப்போகின்றார் என்பதை மேச ராசி முதல் மீன ராசி வரை மிக துல்லிதமாக தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். சுருக்கமா சொல்ல போனா யாருக்கெல்லாம் கொடுக்க போறாரு, யாருக்கெல்லாம் கெடுக்க போறாரு என்பதை தெளிவாக பார்க்கலாம். இது பொதுவான நல்ல கவனிங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை பேருக்குமே நல்ல கவனிங்க. இது பொதுவான பலன் அல்ல, எல்லாருக்குமே சொல்லப்படுகின்ற பொது பலன்கள். உங்களுடைய ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்தையும், அந்த தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தால்தான் அதுக்கு முழு நிவர்த்தி கிடைக்கும். ஆக நிறைய பார்த்துட்டேங்க ஜாதகத்தை, ஒண்ணுமே எங்களுக்கு சரியா நடக்கல, அங்க பார்த்தோம் நடக்கல அப்படின்ற வேதனைகள் இருந்தால் அதுக்கு ஒரு சின்ன விளக்கம். முதல்ல, ஜோதிட சாஸ்திரம் என்பது பிரம்மனால் படைக்கப்பட்டது. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உலகத்தில் எல்லா மனிதர்களையும் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எல்லாருக்கும் சரியாக நடக்கக்கூடிய பஞ்சாங்க முறைப்படி பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஆக இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதில்தான் தவறு ஏற்படுகின்றது. ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை உண்மை உண்மை. ஜோதிடம் ஒருபோதும் பொய்ப்பதில்லை, அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, குடும்பத்தில் பிரச்சனையா, செய்வனை கோளாறுகளா, அதே நேரத்தில் பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்களா, அல்லது தொழிலில் நாளுக்கு நாள் நட்டம் ஆகிட்டு இருக்கா, வீடு சொத்து பிரச்சனைகளா, கணவன் மனைவி பிரச்சனைகளா, எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக கல்யாணம் 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, கல்யாணம் முடியல, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆகிப்போச்சு, கல்யாணம் முடியல, இப்படிலாம் வேதனைப்படக்கூடிய ஒரு முறை ஜாதகத்தை தூக்கியாச்சுன்னா சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். நடக்கவில்லை என்ற பேச்சுக்கே இடமே இல்லை. இல்ல நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. சரிங்களா? 2025ஆம் ஆண்டு ஏற்படுகின்ற மார்ச் 29ஆம் தேதி ஏற்படுகின்ற சனி பெயர்ச்சி, இந்த சனி பெயர்ச்சியினுடைய பலன்களை இன்னைக்கு சிம்ம ராசிக்கு இன்னைக்கு சிறப்பாக பார்க்க போறோம். அதாவது இந்த மார்ச் 29ஆம் தேதி 2025ஆம் ஆண்டில் ஏற்படுகின்ற ஒரு சனி பெயர்ச்சி மிகவும் முக்கியமான ஒரு சனி பெயர்ச்சி. சரித்திரம் படைக்கப் போகின்ற ஒரு முக்கியமான சனி பெயர்ச்சி. அதற்குரிய சிம்ம ராசிக்குரிய பலன்களை நம்ம பார்ப்போம். சிம்ம ராசிக்கு 6ஆம் அதிபதி 6-7க்குரியவன், அதாவது 6ஆம் இடத்துக்குரிய அதாவது மகர ராசிக்கு அதிபதியும் 7ஆம் இடத்துக்குரிய கும்பராசிக்கு அதிபதியும் 8ஆம் இடமான மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு புரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். இது சிம்ம ராசிக்கு 6-7க்குரியவன் 8ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைந்திருக்கிறார். ஆக இது ஒரு அஷ்டமத்து சனி என்பதை மறந்துவிடக் கூடாது. சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி ஆரம்பம் ஆகின்றது. இந்த அஷ்டமத்து சனி என்பது அடிக்கடி தொழில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும், உத்தியோக பிரச்சனைகளை ஏற்படுத்தும், வியாபாரத்தில் ஒரு மந்த நிலை ஏற்படுத்தும், அதே நேரம் குடும்பத்தில் பிரச்சனைகளை அதிகப்படுத்தும். ஆக இந்த சனி பயிற்சி என்பது சிம்ம ராசிக்கு அர்த்தமாட்சனி என்று சொல்லக்கூடியதும் அஷ்டமத்து சனி என்று சொல்லக்கூடியதும் ஆகும். இந்த அஷ்டமத்து சனி என்பது அர்த்தமா சனி கிடையாது, அஷ்டமத்து சனி. இந்த அஷ்டமத்து சனி என்பது 7ஆம் இட கண்டக சனி என்று சொல்லக்கூடியது. ஆக இந்த முதலில் சிம்ம ராசிக்கு 7ஆம் இடம் அஷ்டமத்து சனி நடந்தாலும் ஒரு நல்ல பலன்களும் கிடைக்கும். நல்ல பலன், ஏன்னா குருவின் வீட்டில் இருப்பதால் நல்ல பலன்கள் நிச்சயமாக உண்டு. மீன ராசி குருவின் வீடு
அந்த குருவின் வீட்டில் இந்த 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சி ஆவதால் நல்ல முழுமையான கெடுபலன்கள் என்பது, அதாவது அஷ்டமத்து சனி என்றாலே கெடுபலன் தரக்கூடிய இடம்தான். இருந்தாலும் குருவின் வீடு என்பதால் சில நல்ல பலன்கள் உறுதியாக நடக்கும். ஆனால் 2.5 ஆண்டுகளும் முழு நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்காது. ஆக முதலில் நல்ல தொழில் வருமானம் முன்னேற்றம் பெறுவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும். முக்கியமாக வழக்கறிஞர் தொழில்கள் சிறப்பு பெறும். சிட் ஃபண்ட் கமிஷன் தொழில்கள் சிறப்பு பெறும். நல்ல முன்னேற்றம் பெறலாம். எல்ஐசி போன்ற பதவியில், எல்ஐசி போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவி உயர்வு கிடைக்கும், நல்ல பதவி கிடைக்கும். பெட்ரோலியத்துறை கேஸ் கம்பெனியில் பணியாற்றக்கூடிய உயர் பதவிகள் கிடைக்கும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பெட்ரோலியத்துறை கேஸ் துறையில் அந்த தொழில்கள் சிறந்து உயர்ந்து விளங்கக்கூடிய நல்ல யோகங்கள் ஏற்படும். அதே நேரம் அந்த தொழிலில் சிறந்த முன்னேற்றம் பெறலாம். மேலும் மேலும் ஒரு பல்க் தொடங்கலாம். பெட்ரோலியம் வியாபாரம் செய்யக்கூடியவருக்கு மேலும் ஒரு பல்க் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அந்த தொழில் சிறந்து விளங்கும். ஆக பொதுவாக எரிபொருள் சம்பந்தப்பட்ட எல்லா துறையும் சிறந்து விளங்கக்கூடிய நிலை ஏற்படும். அதே மர வியாபாரம், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் போன்ற தொழில்கள் மேலும் மேலும் சிறப்பு பெறுவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும். அந்த தொழிலில் சிறந்த முன்னேற்றங்கள் ஏற்படும். அரசியலில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அரசியலில் புதிய பதவிகள் கிடைக்கும். அரசியலில் ஈடுபட்டு அந்த அரசியல் போட்டியில் ஈடுபட்டு தேர்தலில் ஈடுபட்டு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படும். ஆக அதே நேரம் பார்த்தீங்கன்னா இப்ப இதெல்லாம் நல்ல பலன்கள் நிச்சயமாக உண்டு. அதே நேரம் இந்த அஷ்டமத்து சனி என்பதால் இத்தனை யோகங்கள் இருந்தாலும் அதற்கு பின் அந்த அத்தனை யோகங்களையும் இழக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். முதலில் அரசாங்கத்தால் வம்பு வழக்குகள் ஏற்படும். அஷ்டமத்து சனி நல்ல பலன்களையும் கொடுக்கும், பிரச்சனைகளையும் கொடுக்கும். முதலில் கொடுத்து நல்ல யோகங்களை கொடுத்துரும், திரும்ப அது அதிலேயே பிரச்சனை ஏற்படுத்திடும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக அரசாங்கத்தால் வம்பு வழக்குகள் ஏற்படும், விபத்துக்கள் காயங்கள் ஏற்படும், திருமண தடைகள் ஏற்படும். திருமணத்தால் பிரச்சனைகள் ஏற்படும், திருமண தடைகள் ஏற்படும், தண்ணீரால் நெருப்பால் ஆபத்து ஏற்படும். மேலும் சிம்மராசிக்கு இது 7ஆம் இட கண்டகச்சனி என்பதால், அதாவது 8ஆம் இடம் அஷ்டமத்து சனி என்பதால், நல்ல கவனிங்க, அதாவது 8ஆம் இடம் அஷ்டமத்து சனி சிம்மராசிக்கு என்பதால் தொடர்ந்து தொழில் வியாபாரம் செய்கின்ற தொழில்களில் வியாபாரத்தில் பல பிரச்சனைகள், வியாபாரத்தில் நட்டங்கள், தொழில் முன்னேற்ற தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். மறந்துவிடக்கூடாது. அஷ்டமத்து சனி என்பதை அடிக்கடி தொழில் வியாபாரத்தில் பிரச்சனை ஏற்படுத்தும் என்பதை மறந்துவிடக்கூடாது. மேலதிகாரிகள் தொந்தரவு அடிக்கடி ஏற்படும், அடிக்கடி இடமாற்றம் ஏற்படும். அஷ்டமத்து ஒரு இடமாற்றத்தால் ஒரு வேற இடத்திற்கு வேலைக்கு போகும் பொழுது அந்த இடத்தில் மேல் அதிகாரிகள் தொந்தரவுகள் அதிகமாக ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? அதாவது ஏற்கனவே வேலை பார்க்கின்ற இடத்தில் அந்த வேலையை விட வேண்டிய நிலை ஏற்படும். அரசு வேலை இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகள் தொந்தரவு இருக்கும். தனியார் துறையில் வேலை பார்த்தாலும் மேல் அதிகாரிகள் தொந்தரவு ஏற்படும். என்னதான் நல்ல வேலை பார்த்தாலும் 1000 குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அடிக்கடி தொழில் மாற்றத்தை ஏற்படுத்தும், இடம் மாற்றத்தை ஏற்படுத்தும், பிரச்சனையை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும். ஆக ஏற்கனவே பார்த்த வேலையை விட வேண்டிய நிலை ஏற்படும். பார்த்த வேலையை விட வேண்டாம், போதும், அந்த கம்பெனியில் வேலை பார்த்தது போதும், வேற கம்பெனிக்கு போவோம், அப்படி ஒரு நிலையை கொடுத்துரும். அப்படியே வேற கம்பெனிக்கு போனால் அங்கேயும் பிரச்சனையில் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும். இங்கே வந்ததுக்கு அங்கேயே இருந்துக்கலாம் போலே, இப்படியெல்லாம் ஒரு சோதனை மேலும் மேலும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அஷ்டமத்து சனியில் நல்ல பலன்களும் உண்டு, கெடுபலங்களும் உண்டு. அதுதான் அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே கொடுப்பதும் அவரே கெடுப்பதும் அவரே என்று ஒரு விளக்கம் கொடுத்தேன். ஆக வருமான இழப்பு, வேலை இழப்பு, ஏதாவது ஒரு குறைபாடுகள், பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும். அதே நேரத்தில் குடும்பத்தில் கணவன் மனை பிரச்சனைகள் ஏற்படும். குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள், நோய் நொடிகள் ஏற்படும்.
இதெல்லாம் அஷ்டமத்து சனியில் நம்மை ஆட்டி வைக்கக்கூடிய சனி பகவான் தரக்கூடிய தொல்லைகள், வேதனைகள், சோதனைகள். இதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இதற்கு ஒரு நிவர்த்தி என்னவென்றால், அம்பாளை வழிபட வேண்டும். நல்ல கவனிங்க. உக்கிரகமான காளியை நீங்க வழிபட வேண்டும். உக்கிரகமான அம்பாளை வழிபட வேண்டும். அம்பாளை வழிபடும் போது இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய நிலை கண்டிப்பாக ஏற்படும். வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாளுக்கு எலுமிச்சம்பழம் மாலை சாத்துங்க. எலுமிச்சம்பழம் மாலை சாத்துங்க. இல்லாட்டி வசதி இல்லைன்னு 2 எலுமிச்சம்பழத்தை வாங்கி அம்பாளுடைய வேலில் ஒரு எலுமிச்சம்பழத்தை குத்துங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தை வீட்டுக்கு கொண்டு போய் நிலையில கட்டுங்க. குடும்ப பிரச்சனைகள் கண்டிப்பா வராது. அதனால சனி பகவான் அஷ்டமத்து சனி என்பதால் அடிக்கடி ஏதாவது பிரச்சனைகளுக்கு நல்ல பலன்களையும் கொடுப்பார். அதே நேரம் அந்த கொடுத்த நல்ல பலன்களை பிடிங்கிடுவார். கொடுத்ததை பிடுங்கி விடுவார். ஆக ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி ஏற்படுகின்ற ஒரு முக்கியமான குருவின் வீட்டில் ஏற்படுகின்ற ஒரு சனி பயிற்சி சிம்ம ராசிக்கு நல்ல யோகங்களையும், நல்ல பதவி யோகத்தையும், நல்ல திருமண யோகத்தையும், நல்ல புத்திர யோகத்தையும், செல்வ யோகத்தையும் கொடுக்கும். அதே கொடுத்ததையும் எடுக்கும். மறந்துவிடக்கூடாது. பிரச்சனைகளை ஏற்படுத்தும். எவ்வளவு தொழில் வருமானத்தை கொட்டி கொடுத்தாலும் அதை தட்டி எடுக்கும். கொட்டி கொடுத்ததை தட்டி எடுத்துவிடும் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆக கொடுத்த வாய்ப்பை சரியாக நீங்க பயன்படுத்தினால் தக்க வைத்துக் கொள்ளும் நிலை ஏற்படும். சனி பகவான் முதலில் கொடுத்து பார்ப்பார். அதை நீங்க சரியாக பயன்படுத்த விட்டால் தட்டி எடுத்து விடுவார். ஆக எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. எந்த விஷயமாக இருந்தாலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். அஷ்டமத்து சனி என்பது சிம்ம ராசிக்கு சாதாரண விஷயம் இல்லை. அடிக்கடி மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை, தொழில் பிரச்சனைகளை, எதிரிகளின் தொல்லைகள், விபத்துக்கள், அரசாங்க தொல்லைகள், நண்பர்களால் பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனைகள் என்று அனைத்தும் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டும். சரி, இதில் ஏதாவது உங்களுக்கு சங்கடங்கள், சந்தேகங்கள், உங்கள் ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இன்னும் தெளிவான உங்கள் எதிர்காலத்தை தெரிந்து கொள்ளலாம். இல்லைங்க நிறைய ஜாதகத்தை பார்த்து அவரும் ஒன்று சொல்றாரு, இவனும் சொல்றாரு, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, நாங்களும் ஜாதகத்தை நிறைய பார்த்துட்டோம் அப்படின்ற வேதனைகள் இருந்தால் ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அது திரும்பவும் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அப்புறம் ஏங்க சொல்றது போற நடக்கல? இதுக்கு காரணம், முதல்ல ஜோதிட சாஸ்திரம் பிரம்மன் இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறார் அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஆளுக்கு ஒரு பஞ்சாங்க முறை கிடையாது. இறைவன் படைத்த பஞ்சாங்க முறைப்படி இங்கு கணிக்கப்படுகின்றது உங்கள் ஜாதகத்தை. எல்லாருக்கும் சரியாக நடக்கக்கூடிய இறைவன் படைத்த பஞ்சாங்க முறைப்படிதான் உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. ஆக இறைவன் படைத்த ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. இதை மறந்துவிடக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை இங்கே கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக தெளிவான எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நிவர்த்திக்கான வழிகள் இந்த சித்தர்வாக்கு ஜோதிடத்தில் நிச்சயமாக கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.